என்றும் உள்ளது. நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். கடந்த மாதத்திலே பேசின அதே வார்த்தையிலிருந்து அதன் தொடர்ச்சியை இந்த நாளிலும் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரதர், தம்பிக்கு மைக் கொடுக்குறீங்களா? ஒரு மைக்கு இருக்கா? ரைட். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் நான் 3ஆம் வசனம் வாசிக்க சொன்னேன். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் கண்களை மூடுவோம். சகோதரி எல்லாரும் தலைகளை மூடி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா, நம்மை நாமே வெறுமையாக்கி, ஆவியானவரே எங்களோடு பேசும் அப்பா. நாங்கள் இன்னும் உம்மை போல மாற வேண்டும். நாங்கள் இன்னும் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்க உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரவான எண்ணப்பட, ஆவியானவரே உமது வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. அழிந்து போகிற இம்மைக்காக அல்ல ராஜா, அழியாத நித்தியத்துக்கு நாங்கள் பிரவேசிப்பதற்கு வேண்டிய உமது ஜீவனுள்ள வல்லமையுள்ள நல்ல வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும் என்று எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீ செய்த எல்லா உபகாரங்களை, நன்மைகளை, ஈவுகளை, கிருபைகளை நினைத்து உம்மை உயர்த்தும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், துதிக்கும்படியாய் நீர் கொடுத்தது நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது சபையா நாங்கள் அத்தனை பேரும் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். உமது மேன்மையான ஆலோசனையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் வாழ்கிற நாட்களிலே நாங்கள் செய்வதெல்லாம் எங்களுக்கு வாய்க்கும்படியாக எங்கள் ஜீவியத்தை நாங்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர்களை கற்றுத்தருவீராக. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சபையார் எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன், ஆமேன். மறுபடியும் வாசிங்க அதே வசனத்தை. அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கடந்த மாதத்திலே இதே வசனத்திற்கொண்டு நாம் தியானித்தோம். அநேகர் மறந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். போன வார செய்தியே நமக்கு ஞாபகம் இருக்காது. போன மாதம் கொடுத்தது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் சுருக்கமாக சில காரியத்தை சொல்லிவிட்டு இந்த நாள் செய்திக்குள்ளே நாம் போவோம். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால், முதலாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்சலோம் அகித்தோப்புடைய துன்மார்க்கமான ஆலோசனையை கேட்டு அவனும் மாண்டு போனான், ஆலோசனை கொடுத்தவனும் மாண்டு போனான். நான் அப்படிப்பட்ட ஆலோசனை நடவாதபடி கர்த்தரை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் உத்தமனாகவும் நடக்க வேண்டும், அவரோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி நடக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கடந்த மாதத்திலே தியானித்தோம். இந்த நாளிலே இரண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும். நாம் பாவியுடைய வழிகளை நிற்காமல் இந்த நாளிலே எங்கே நிற்கணும், எப்படி நின்னா நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதக்காரன் 150 சங்கீதத்தை எழுதினவன் முதல் வசனமே
சங்கீதத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறான். முதலாவது நடக்காத, அப்படி நடக்க ஆரம்பிச்சின்னா ரெண்டாவது நீ நின்று விடுவாய், ரெண்டாவது நீ நின்று விட்டால் கடைசியில் அங்கே நீ என்ன செய்து விடுவாய், உட்கார்ந்து விடுவாய் என்று நமக்கு எச்சரிக்கையாக முதல்ல துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாதீர்கள், ரெண்டாவது பாவியுடைய வழி அங்கே நிற்காதீங்க. ஏன் நிற்காதீங்க? நின்னா என்ன ஆகும்? ஞானி சொல்லுகிறான், பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இப்போ பாவியுடைய வழியில போய் நின்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? மிகுந்த நன்மைகளை கெட்டு போய்விடும். ஆகினால சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாவியுடைய வழியிலே நிற்காத. நின்னா உன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவன் என்ன செய்து விடுவான்? கெடுத்து விடுவான். இது வேதத்தின் சத்தியம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து கொண்டே வந்தார்கள். எல்லாம் எங்கு சென்றாலும் வெற்றி தான். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான வல்லமையான பராக்கிரமான எல்லா பெரிய பெரிய ராஜாக்களை ஜெயித்து கொண்டு வந்தார்கள். கடைசியிலே ஆயி பட்டணம், இன்னும் வேத ஆராய்ச்சியில் சொல்லுகிறார்கள் 45 minutes டிராவல் பண்ணியிருந்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள் பிரவேசிக்க முடியும். கடைசி ஆயி பட்டணத்தில் வரும்போது இஸ்ரவேல் தேசர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள். புறமுதுகு காட்டி ஓடினார்கள். காரணம் ஏன் தெரியுமா? ஒரே மனுஷன். யார் அந்த மனுஷன்? ஆகான். ஒரே மனுஷன், பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை தேசத்துக்கே கேடுங்க. ஒரு குடும்பத்துக்கல்ல, ஒரு வீட்டுக்கல்ல, ஒரு சபைக்கல்ல, தேசத்துக்கே மிகுந்த நன்மையை கெடுத்தவன் ஒரே மனிதன், ஆகான். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாவியுடைய வழியில் என்ன செய்யாதீங்க? நிற்காதீங்க. உங்கள் நன்மைகள் எல்லாம் கெட்டு போய்விடும். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதீங்க. ஆலோசனை கொடுக்கிறவனு அகால மரணம் அடைவான், அதை கேட்பவனும் அகால மரணம் அடைந்தான். பைபிளில் தான் சொல்லுது. படுதோல்வியை சந்தித்தார்கள். ஒரே ஒரு மனிதன். தயவுசெய்து சபையே, பாவியுடைய வழியில் நிற்காமல் நம்மை காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் மிகுந்த நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். நானும் நீங்களும் கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ரெண்டாவது, ஒரு மனுஷன் எப்படி நிற்கக்கூடாது தெரியுங்களா? பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பொல்லாத காரியத்திலேயே பிடிவாதமாய் நில்லாதே. எப்படி சொல்லுது வேதம்? நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்து பாருங்க. எந்த காரியத்தில்? பொல்லாத காரியத்தில் எப்படி நில்லாதே? பிடிவாதமாய். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் விசேஷமாய் வாலிப பிள்ளைங்க எப்படி நிற்கிறாங்க? அப்பா அம்மா செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதான் செய்வாங்க. அப்படிதான் செய்வேன். பிடிவாதம். நின்னும் சொன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏலியிற்கு 2 பிள்ளைகள், பினகாஸ், ஓப்னிஸ். பிடிவாதமாய் தகப்பன் கண்டித்தும் சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கண்டித்தும் பேசியும் பிடிவாதமாய் பாவத்தில் நின்றார்கள். முடிவு தெரியும். உங்க 2 பேருடைய முடிவு உங்களுக்கு தெரியும். ஒரே நாளிலே வால வயதிலே மரித்து போனார்கள். அது மாத்திரமல்ல, உன் குடும்பத்திலே எல்லாருமே வால வயதிலே மரிப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பரிதாபம்! மரிக்கிற வயதா வாலிப வயது? நீங்கள் பாருங்கள், பஸ்ஸில் வரும்போது நான் பார்க்குறேன், அநேக இடத்துல போஸ்டர் மரணம் போட்டிருக்கிறாங்க. பிறப்பு 2000,
மரணம் 2023 24 மரிக்கிற வயதா? கொடுமைங்க. பிள்ளைகள் வயது முதிர்ந்த தகப்பனின் தாயும் மரணத்தை அடக்கம் பண்ண வேண்டியவர்கள் இன்றைக்கு வாலிப பிள்ளையுடைய மரணத்தை தாய் தகப்பன் அடக்கம் செய்யக்கூடிய மோசமான காலத்தில். காரணம் என்ன? பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நிற்கிறது. அப்படி நின்னால் நாம் செய்வதெல்லாம் ஒரு நாளும் வாய்க்கவே வாய்க்காது. நாம் எப்பொழுது விசேஷமாய் வாலிபர்கள் தன் பெற்றாருக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தவறான காரியத்தில் பிடிவாதமாய் இல்லாமல் நம்மை தாழ்த்தி ஜீவிப்போம் என்று சொன்னால் இந்த வால வயதிலிருந்தே நீங்கள் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏன் ஃபெயிலியர்? பிடிவாதம், அநியாயத்துக்கு பிடிவாதம். ஒவ்வொரு குடும்பத்தில் போகும்போது கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கிறது. அவ்வளோ வேதனை. மிரட்டுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பனை வயது சென்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிரட்டுகிறார்கள். பிடிவாதத்திலே, பொல்லாத விஷயத்திலே பிடிவாதத்திலே மிரட்டுகிறார்கள். தயவு செய்து பொல்லாத காரியத்திலே 2 பேர் பைபிள் நமக்கு எல்லாம் திருஷ்டாந்தகமாக தெய்வன் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 பேரும் இயேசுவோடு கூட நின்றார்கள். இந்த நாள் ஒன்று வந்தது, இயேசுவோடு கூட நிற்க வேண்டிய யூதாஸ் காரியோத் இயேசுவை கொலை செய்யக்கூடிய கொலைபாதகர்களாகிய பரிசேயரோடு கூட வேதப்பாரர் பட்சத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். நேற்று வரைக்கும் இயேசுக்கு பக்கத்தில் நின்றவன் இன்றைக்கு எதிராக நிற்கிறான். காரணம் வெறும் 30 வெள்ளி காசு. பண ஆசை. எல்லா தீமைக்கும் பண ஆசை. வெறும் 30 சில்வருக்கு இயேசுவோடு கூட இயேசுவுக்காக நிற்க வேண்டியவன் இன்றைக்கு எதிராக காட்டி கொடுத்து அவரை சிலுவையிலே அடிப்பதற்கு காரணமாய் நிற்கிறவன் யூதாஸ். முடிவு நாண்டு கொண்டு செத்தான். மத்தியிலே நாண்டு கொண்டு செத்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் குடல் சரிந்து செத்தான். என்னடா ஒரு மனுஷன் 2 விதமாக சாவான்? ஒரு சாவு தானே. அவன் மரத்திலேயே தூக்கு போட்டு தொங்குகிறான். தூக்கு போட்ட மரத்தின் கிளை உடைந்து மேலிருந்தவன் கீழே விழுந்து குடலெல்லாம் வெளியே வந்து செத்தான். இயேசுவோடு நின்றிருந்தால் இது நடக்குமா? இல்லை இயேசுவுக்காக நின்றிருந்தால் இது நடக்குமா? பணத்துக்கு ஆசைப்படாமல் நின்றிருந்தால் இது நடக்குமா? இன்றைக்கு நாம் இயேசுவோடு கூட நிற்கிறோமா? இயேசுக்கு எதிராக பாவிகளுடைய வழியிலே நிற்கிறோமா? பிடிவாதமாக பொல்லாத விஷயத்திலே, தவறான காரியத்திலே பிடிவாதமாய் நின்று கொண்டிருக்கிறோமா? நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் இருப்பது மாத்திரமல்ல, பாவியுடைய வழியிலும் நில்லாமல் இயேசுவுக்காக இயேசுவோடு நின்றால் நாம் செய்வது எல்லாம் என் தேவன் வாய்க்க செய்வார். நிற்கணும், இயேசுவுக்காக நிற்கணும். இப்போ சபையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசை பாவியின் வழியிலே நிற்கக்கூடாது, பொல்லாத விஷயத்திலே பிடிவாதமாக இருக்கக்கூடாது, பணத்துக்கு ஆசைப்பட்டு இயேசுவுக்கு எதிராக நின்று விடக்கூடாது, மரிக்கிற வரைக்கும் நான் இயேசுவோடு கூட நிற்கணும், இயேசுவாக நிற்கணும் என்ற வாஞ்சை எல்லாருக்கும் உண்டு. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல? அதற்கு தான் வேதத்திலே நமக்கு நல்ல ஆலோசனையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசு திருச்சபைக்கு பவுல் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். இல்லை சாரி சிஸ்டர், மைக்கில் வாசிட்டோம். தேங்க்யூ பிரதர். எபேசியர் 6:11. அந்த பக்கத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, பிரதர் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன மார்க் வச்சிங்க. அடிக்கடி நம்ம அங்கே வந்து வாசிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய்
தேவனுடைய ம் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். போதும். நாம் நிற்கணும்னு நினைக்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான்? தந்திரமாக நாம் நிற்க விடாதபடிக்கு செய்கிறதுனாலே தேவனுடைய சர்வாயுதத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். எதற்காக நிற்கணும்? அவன் நிற்பதற்கென்று சொல்லுகிறான். எதற்காக நிற்கணும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறான், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன வார்த்தை பாருங்க! பாவத்துக்கு விரோதமாக ரத்தமே சிந்துகிற நிலை வந்தாலும் நீங்கள் இன்னும் அதற்காக என்ன செய்யவில்லை? எதிர்த்து. நாம் எப்படி திரும்ப நிற்கணும்? பாவியின் வழியிலே நிற்காமல் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். மரணமே வந்தாலும் சரி, இயேசு சிலுவையிலே அறைந்தார்கள், ரத்தம் சிந்தினார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. யோசேப்பு கடைசி வரைக்கும் பாவம் செய்யலே. அவனை சிறையிலே அடைத்தார்கள், விலங்கிட்டார்கள். அவனுடைய பிராணனை இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. ஆனாலும் பாவம் செய்யாமல், பாவத்துக்கு விரோதமாய் ரத்தமே சிந்தினாலும் பரவாயில்லை என்று சொல்லி எதிர்த்து நின்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். ஆகினாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் செய்ததெல்லாம் என் தேவன் வாய்க்க பண்ணினான். யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார். காரணம், பாவத்துக்கு எதிர்த்து நின்றான். இயேசுவும் பாவத்துக்கு எதிர்த்து நின்றார். ஆனால் நம்மை பார்த்து இன்னைக்கு கேள்வி கேட்கிறான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன், இன்னும் நீங்கள் பாவத்துக்கு எதிர்த்து என்ன செய்யவில்லை? நிற்கவில்லை. நாம் அப்படி நிற்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படி நிற்கணும்னு சொன்னா பவுல் சொன்னான் எபேசியர் 6:11, அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ள வேண்டுமாம்? தரித்து கொண்டால் நாம் நிற்க முடியும். அதே 6:13 வாசிங்க தம்பி. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல கவனிங்கள். 2 முறை சொல்லுகிறான், சகலத்தையும் செய்து முடிப்பதற்கு. தீங்கு நாளில், பாவத்தின் நாளில், பாவ காரியங்களிலே நாம் சகலத்தையும் எதிர்த்து நின்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமாம்? சர்வாயுதத்தை தரித்து கொண்டால் நிச்சயமாகவே கடைசி வைக்க நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வேதத்திலே நம்ம செய்யக்கூடாது, முடியாத காரியம் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் முடியும். முடிவதற்கு வேண்டிய சகல வழிமுறைகளையும் இந்த வேதத்திலே என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்போது நாமும் பாவத்துக்கு எதிர்த்து நின்று ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து ஓட்டத்தை வெற்றியாக முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சர்வாயுதத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு பிசாசுக்கு விரோதமாக நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நிறைய பேருக்கு அந்த ஆசையே இல்லை. ஓகே, அதுக்கு முதல் வழி என்ன தெரியுங்களா? சர்வாயுதத்தை அருகத்தை போட்டு கொள்வதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? அதே வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. 6:12 வாசிங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. போதும், அதோடு கூட நமக்கு போராட்டம் அல்ல. மனுஷனோடு மனுஷன் சண்டை போட்டு கொண்டிருந்தால் பிசாசை ஜெயிக்க முடியாது. நாம் மனுஷனோடு சண்டை போடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் யாருக்கு எதிர்த்து போராட வேண்டும்? சத்ருவுக்கு விரோதமாக போராட வேண்டும். அவனை ஜெயிக்கணும்னா முதல்ல இதை நிறுத்தணும். ஆனால் இன்னைக்கு சபைக்குள்ள என்னதான் இருக்கு? சண்டை. மாம்சத்துக்கு ரத்தத்தோடு நமக்கு சண்டை, வீட்டில் சண்டை. என்னைக்கு நம்ம பிசாசை ஜெயிக்கிறது, என்னைக்கு நாம் நிற்கிறது, என்றைக்கு நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை மாற முடியும்? தயவுசெய்து சபையே, மனிதனோட மாம்சம் மனுஷனாக ரத்தத்தோடு மாம்சத்தோடு என்ன செய்ய வேண்டாம் தெரியுமா? சண்டை போட வேண்டாம். அதை நிறுத்திட்டால் இங்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார்.
இந்த நிருபத்தை பவுல் சிறைச்சாலையிலே இருக்கும்பொழுது எழுதின நிருபம். நான் விசுவாசிக்கிறேன், டெய்லி சிறைச்சாலையிலே ரோம போர்ச்சவர்கள் அவருடைய நடை உடை பாவனையை பவுல் பார்த்திருப்பான். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் பண்ணக்கூடிய இராணுவ வீரர்களே என்ன அழகாக சர்வாயுதத்தை தரித்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் அந்த ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மெட்டீரியலாக இருக்கிறதை ஸ்பிரிச்சுவலாய் நமக்காக பவுல் எழுதி வைத்திருக்கிறான். வரிசையாக 7 சர்வாயுதங்களை அவன் எழுதி வைத்திருக்கிறான். இவைகளை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நானும் நீங்களும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் என் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற பாத்திரவனாய் மாறுவதற்கு இந்த ஆயுதங்கள் நமக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். உதவி செய்யும். அதை வாஞ்சிக்க வேண்டும், அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். முதல்ல தரித்துக்கொள் என்று சொல்லுகிறான், இரண்டாவது எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறான். எடுத்துக்கொள்ள வேண்டும். தரித்து கொள்ளும் பொழுது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சறுக்கி விழுந்து விடாதபடிக்கு நிற்க தேவன் நமக்கு கிருபையும் பலத்தையும் கொடுப்பார். இதில் தான் அடங்கி இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையின் வெற்றி உள்ள வாழ்க்கை. நிற்பதற்கு இதில் தான் அடங்கி இருக்குது. பாவிகளோடு நிற்பதற்காக அல்ல, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நிற்கிறது அல்ல, இயேசுக்கு விரோதமாய் நிற்பது அல்ல, இயேசுவுக்காக இயேசுவோடு நிற்கணும்னு சொன்னா இந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆயுதத்தை அவன் சொல்லுகிறான். 14ஆம் வசனத்தை வாசிங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். போதும். ஃபர்ஸ்ட் சத்தியம் என்கிற கச்சையை நம்முடைய அறையில் என்ன செய்ய வேண்டுமா? கட்டிக்கொள்ள வேண்டும். பெல்ட், எல்லாரும் பேண்ட் போட்டு பெல்ட் போடணும். நீங்கள் சில பேர்லாம் பெல்ட் போடாமல் இருக்கலாம். இருந்தாலும் ரோம போர்ச்சவர்கள் நீண்ட அங்கி ஷர்ட் பெருசாக இருக்குமா, அது அந்த பேண்ட்டுக்குள்ளே போட்டு முதலாவது பெல்ட்டை போட்டு டைட்டாக கட்டி கொள்வார்கள். இந்த கச்சையை நானும் நீங்களும் மாத்திரம் கட்டுவதல்ல, இயேசுவும் கட்டியிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாயின் அடிமரத்தின் கிளையிலிருந்து ஒரு துளிர் தோண்டும் என்று இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்கமாய் சொல்லுகிறான். அவரை குறித்து சொல்லிக் கொண்டு வரும்போது 5வது வசனத்தை வாசிங்கள். நீதி அவருக்கு அரைக்கட்டும். நீதி அவருக்கு அரைக்கட்டும். சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியாயுமாய். சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமா இருந்தது. அவர் போட்டிருந்தாருங்க, இயேசுவே சத்தியம் என்கிற பெல்ட்டை போட்டிருந்தார். என்ன சொல்லி தெரியுமா? பெல்ட் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இணைத்து வைக்கிறது. இந்த பேண்ட் இறங்கி விடாமல் நம்முடைய சரீரத்தோடு கூட இணைத்து வைக்கிறது, டைட்டாக இணைத்து வைக்கிறது. இட்ஸ் எ ஃபெலோஷிப், ஐக்கியம். நம்முடைய ஐக்கியம் சத்தியத்தோடு கூட ஐக்கியம் சரியாக இருந்ததுன்னா, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் சரியாக இருந்ததுன்னா வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியா தேவன் செய்வார். இந்த சத்தியத்தோடு நமக்கு ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம் இருக்கா? இயேசுவுக்கு இருந்ததுங்க. இயேசுக்கு இந்த சத்தியத்தோட மிக அவர் பெல்ட்டை போல் இறுக கட்டியிருந்தார். பிதா அதை நிமித்தமாய் பிதாவோடு கூட அவருக்கு ஐக்கியம் சரியா இருந்தனால்தான் கடைசி வரைக்கும் இயேசு என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யவில்லை. சத்துருடைய சகல தந்திரத்தையும் என் தேவன் மேற்கொண்டார். காரணம் எது தெரியுமா? சத்தியம் என்ற கச்சை. நம்முடைய ஃபெலோஷிப்புக்கு மெயினாக சொல்கிறேன், நம்முடைய ஐக்கியம் இந்த வார்த்தையோடு கூட சரியாக இருந்ததுன்னா இந்த வார்த்தை சகலத்திலும் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அதற்கு தான் இந்த வேதத்தை கர்த்தர் நம்ம கையில். உலகத்தில் அருமையான கேள்வி கேட்குறான், வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அநேகருக்கு 7ஆம் நாளில்
இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமையாக ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஜாதினா ஒண்ணு நாயக்கர் நாடார் அது முதலியார் நினைக்காதீங்க. நேஷன். உலகத்தில் எந்த தேசம் இதற்கு ஈக்குவலாக நீதியுள்ள கட்டளைகளை பெற்ற ஜாதி எது, ஜனம் எது? ஒருவரும் கிடையாது. அப்பேற்பட்டதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷம் மலையில சொல்ல முடியும்? உலகத்தில் யாருக்கும் கிடையாதுங்க. நாம் பெற்றிருக்கிறோம். இதை ஐக்கியம், இந்த வசனத்தோடு கூட சத்தியத்தோடு கூட என் வாழ்க்கை ஐக்கியப்பட வெற்றி என்னை தேடி வரும். இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வசனத்தோடு சொல்லுகிறேன், வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46-47 வாசிங்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச்சு கேட்ட யாவரும் இயேசுவின் பேச்சை கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதாரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். யார் பேசுனது? என்ன வயசு? 12 வயசுங்க. 12 வயசுல அதுல இவர் பேசுறதை கேட்டு டீச்சர்ஸ், வேத பாரர்கள் ஆச்சரியப்படுறார்கள், பிரமிக்கிறார்கள். எத்தனை வயசு பையன்? 12 வயசு பையன். அந்நாட்களிலே இது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற போல பைபிள் இருக்கா? கிடையாது. தோல் சுருள் ஜெப ஆலயத்தில் இருக்கும். வேத பாரகன் ஒருவன் தான் அதை தொட முடியும், திறக்க முடியும், வாசிக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு தினமும் தேவ ஆலயத்துக்கு சென்று, ஐயா வேதப்பார் ஐயா கொஞ்சம் எங்களுக்கு அதை வாசிங்க கேட்பார். கேட்கறது இல்லை, கேட்டு அவர் மனதிலே அந்த வசனத்தை என்ன செய்து கொண்டாரு? பதிய வைத்து கொண்டார். மறுபடியும் வருவார். நேற்று வாசித்தீங்க, ஒரு சில வசனம்லாம் எனக்கு சரியா பிடிபடல, மறுபடியும் எனக்காய் வாசிங்கள். ஒரு வேத பாரகர் வாசித்து அந்த வசனத்தை கேட்டு தன் மனதிலே பதிய வைத்து அந்த சத்தியத்தை அவர் இடைக்கட்சியாய் கட்டிக்கொண்டு ஐக்கியத்திலே சரியாய் நின்றார் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நம்ம கையிலே நமக்கு தெரிந்த மொழியிலே ஆண்டவர் அழகாக வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் எந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை இடைக்கட்சியாக ஐக்கியமாக நாம் வைத்திருக்கிறோம்? எப்படி வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு பைபிள் படிச்சு இன்னைக்கு கொண்டு வந்தவங்க இன்னைக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சாங்கன்னா அடுத்த சண்டே தான் இந்த பைபிளை கையில் தொடக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரும்போது கூட கையில் என்ன இல்லாமல் வந்திருக்கிறார்கள்? பைபிள் இல்லாமல் வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் வசனத்தை சொல்லும் போது கொஞ்சம் கூட குனிந்து திறந்து வேதத்தை பார்க்கறது கூட இந்த நேரத்தில் பார்க்கறது கிடையாது. மற்ற நேரத்தில் எப்படி பார்ப்பாரு எனக்கு தெரியல. இந்த சத்தியம்தாங்க இடைக்கச்சை. இதோட ஐக்கியம் சரியா இருந்தனால் தேவனோடு ஒரு ஐக்கியம் சரியா இருக்கும். இந்த ஐக்கியம் சரி இல்லைன்னா தேவனோடு ஒரு ஐக்கியம் சரி இருக்காது. இயேசுவுக்கு இந்த ஐக்கியம் சரியா இருந்தனால்தான் பிதாவோடு இந்த ஐக்கியமும் சரியா இருந்தது. அப்பா அம்மா பண்டிகைக்கு வந்தார்கள், பிள்ளையை மறந்து போய்விட்டார்கள். அப்புறம் நினைச்சார்கள் கூட்டத்தில் தான் இருப்பார், நினைச்சிட்டு போயிட்டாங்க. 3 நாள் கழிச்சு வரும்போது பார்த்தா அவர் எங்க உட்கார்ந்துருக்கார் தெரியுமா? தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து வசனங்களை தியானிக்கவும் கேட்கவும் அதை குறித்து கேட்கவும் மற்றவர்கள் கேட்கும்போது அவர்கள் பிரமிக்கத்தக்கதாய் சொல்லக்கூடிய நிலையிலே இயேசு அமர்ந்திருக்கிறார். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நான் எங்கெல்லாம் தேடணும். வாசி அந்த வசனத்தை வாசி, 48 வாசிங்க.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். கவலையோடு தேடினோமே. அதுக்கு பதில் பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என்னை ஏன் தேடணும்? அங்க இங்க ஏன் தேடணும்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் எனக்கு பிதாவுக்கு அடுத்த காரியங்களே நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். பாரு என்ன பதில். என்னை ஏன் தேடுறீங்க? நான் டாஸ்மார்க்லயும் பீச்லயும் மால்லையும் பைக்லயும் ஊரை சுத்திட்டு இருக்கிறவன் நான் இல்லையே. நான் எங்க இருப்பேன்? என் பிதாவுக்கு அடுத்த காரியம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா மை ஃபாதர்ஸ் பிசினஸ். அவருக்கு அடுத்த காரியத்தில் அவர் வேலையில தான் நான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. என்னையே தேடணும். நேர ஆலயத்துக்கு வந்துருக்கலாமே. எனக்கு ஆண்டவருக்குள்ள தான் நான் கம்யூனிகேஷன் இருக்கிறேன். நான் என்னையே தேடுறீங்க. இனி நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இயேசு தைரியமா என்னை தேட வேணாம், எங்கேயும் தேட வேணாம், நீங்க எங்கேயும் அலைய வேணாம். நான் காணணும்னா நீங்க எங்க திரும்ப வரணும்? ஆலயத்துக்கு வாங்க, நான் அங்கதான் இருப்பேன். ஏன்னா எனக்கும் ஆண்டவருக்கு இருக்க ஐக்கியம், சத்தியத்தின் மூலமா எனக்கு பிதாவுக்கு இருக்க ஐக்கியம் சரியா இருந்தனால்தான் இயேசு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை ஓட்டத்தை முடித்தார். சத்தியம் நல்ல கவனிங்க. வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிக்க சொல்லி கேட்டு, இந்த 12வது வயசுல மாத்திரம் இல்லைங்க, நான் விசுவாசிக்கிறேன் 5வது வயதிலிருந்தே ஆலயத்துக்கு போவதும் வசனத்தை கேட்பதும் அந்த வசனத்தின்படி வாழ்வதும், சந்தேகம் வந்த மறுபடியும் போய் கேட்பதும் அந்த வசனத்தை அவர் அப்படியே உட்கொண்டார். சத்தியத்தோடு இருந்த அந்த கச்சை, அந்த ஐக்கியம் சரியா இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு உட்காந்துன்னு சத்தம் போடுறாங்க. இன்னும் அப்பா அம்மா ஏன் பிள்ளைங்களை எங்கே அனுப்ப மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, அவன் போக மாட்டேன்றான், அவனுக்கு பிடிக்கல. இப்போ ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜிக்கு அவன் பிடிச்சா போனா சொல்லுங்க, கதற கொண்டு போய் வேன்ல ஏற்றி ஸ்கூல்ல விட்டு வரல, எப்படி அழுதான், கண்ணு மூக்கு பார்க்க தூக்கி ஸ்கூல்ல. சில பேர் வேன்ல லக்கேஜ் போறவங்க தூக்கி போடுறாங்க, ஸ்கூல்ல போய் லக்கேஜ் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. ஏன் படிக்க போக மாட்டான், அழுறான், வீட்டில் வச்சுக்க வேண்டியதானே? உலக பிரகாரமான யூகேஜி எல்கேஜிக்கெல்லாம் உங்களுக்கு படித்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வந்து செகண்ட் ஸ்டாண்ட் வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் சத்தியத்தை சிறு வயதிலிருந்தே அவன் கச்சையாய் கட்டி கொண்டு இயேசுவை போல தேவனோடு ஐக்கியத்தில் நல்லா வளருன்ற எண்ணம் தாய் தகப்பனுக்கு இருந்தால் இப்படி இருக்க மாட்டேன். பாருங்க, பையன் விளையாடிட்டு இருக்கிறான், ஓடி விளையாடிட்டு இருக்கிறான். பாரதியார் பாட்டை கேட்டிருப்பான் போட்டு, ஓடி விளையாடு பாப்பா, விளையாடிட்டு இருக்கிறான். தாய் தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதான் நீ சபை. தயவுசெய்து சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை தேவனுக்கு அடுத்த காரியத்திலே வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியம் மிக முக்கியங்க. நான் இந்த வசனத்தை இந்த செய்திக்கு நான் ஆயத்தப்படுத்தும் போது ஒரு காரியம் எனக்கு புதிதாக இருந்ததுங்க. எப்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறார் என்பது எவ்வளவு சத்தியம் என்பதை கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த அதிகாரம் எழுதப்பட்டது கிமு 1451ஆம் ஆண்டிலே எழுதப்பட்ட வார்த்தை. அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய், நான் சொன்னது நான் ஒன்று சொன்ன, நீங்க ஒன்று வாசிக்க கூடாது, கரெக்டா வாசிங்க தயவுசெய்து. யோசுவா 6:26. எரிகோ மதில் விழுந்து விழுந்த உடனே யோசுவா சொல்லுகிறான், அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி, எரிகோ பட்டணத்தை மறுபடியும் கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது, அந்த மதில்களுக்கு வாசல்களை வைக்கும் பொழுது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். போதும், சபித்து விட்டான். அவனை சபிக்கல, ஆண்டவர் சொன்னதே சொல்லுகிறான். இந்த பட்டணத்தை மறுபடியும் எழும்ப கட்டுகிறவருடைய அஸ்திபாரம் போடும்போது அவனுடைய மூத்த மகன் சாவான். அதுக்கு வாசல்களை வைக்கும் பொழுது இளைய குமாரன் சாவான் என்று சபித்தாங்க.
இது கிமு 1451 கிட்டத்தட்ட 521 வருஷம், கிமு 930 ஒரு சம்பவம் நடக்குது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள், 34 வசனத்தை வாசிங்கள். அவன் நாட்களிலே பெத்லகேம் ஊரானாகிய இசேயேல் எரிகோவை கட்டினான். இசேயேல் எரிகோவை கட்டுகிறான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை 521 வருஷத்துக்கு முன்பதாக யோசுவாவை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே அவன் கட்ட ஆரம்பித்த போது முதலாவது மூத்த குமாரன் அபியா மரிக்கிறான். வாசல்களை வைக்கும்போது இரண்டாவது மகன் மரிக்கிறான். என்ன 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 ஒரு 500 வருஷம் கழிச்சு கூட கர்த்தருடைய வார்த்தை நிக்குதுன்னா இந்த வார்த்தையின் வல்லமை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னபடியே நடக்கும். இந்த சத்தியம் எது அழிந்தாலும் இந்த சத்தியம் அழியாதுங்க. இதே நம் இடைக்கட்சியாய் கட்டிக்கொண்டு ஐக்கியத்தில் பலப்பட நாம் இயேசுவை போல மாற, சகலத்திலும் நாம் நிற்க, நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக அதே 6 அதிகாரம் 14 வசனத்தில் நீதி என்னும் மார்க்கவசத்தை நீதி என்கிற மார்க்கவசத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தரித்தவர்களாயும் தரித்திருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். இயேசு தரித்திருந்தாரா? தரித்திருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 17 வசனத்திலே அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, போதும். யார் அணிந்திருக்கிறா? என் ஆண்டவர் அணிந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். நீதியை மார்க்கவசமாய் அணிந்து கொள்ள வேண்டும். கந்தை நம்முடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? மார்க்கவசமாய் தரித்து கொள்ள வேண்டும். மகிமையான வஸ்திரத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். அவன் சாத்தான் அவனை வஞ்சித்த போது அவன் தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வஸ்திரத்தை இழந்து நிர்வாணியாய் மாறினார்கள். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபொழுது தான் நிர்வாணி என்று அறிந்த ஆதாம் மரத்துக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டான். அவன் சுயநீதி, அத்தி இலையிலே தனக்கு ஒரு ஆடையை செய்து கொண்டான். சுயநீதி. ஆண்டவர் வந்தார், அதை உரித்து விட்டு ஒரு ஆட்டை அடித்து தோலினாலே ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவன் நிர்வாகத்தை மூடினார். இது தேவ நீதி. சுயநீதி நிலைக்காது, தேவ நீதி கடைசி வரைக்கும் நிற்கும். அந்த நீதியை நாம் என்ன செய்து இருதயத்தை பார்ப்பது காத்துக்கொள்வதற்கு என்ன செய்து கொள்வோம்? மார்க்க அவசரமாக இந்த நீதியை தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொள்ள வேண்டும். எது ஆண்டவருடைய பார்வையிலே நீதி? எந்த நீதியை தரித்து கொள்ள வேண்டும்? உபாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய, இந்த எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்படி என்று சொல்வாயாக. எது நீதியா இருக்கிறது? எது நமக்கு நீதியாக இருக்கிறது? அவருடைய எல்லா கட்டளையின்படி நடந்து கீழ்ப்படிந்து அதன்படி செய்யும்போது அது நமக்கு என்னவா இருக்கிறது? நீதியா இருக்கிறது. அதுதான் இந்த இருதயத்துக்கு மேல் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மார்க்கவசம். இயேசு அணிந்திருந்தாரா? அணிந்திருந்தார். அவர் நடந்தாரா? நடந்தார். அவர் சத்தியத்தை இடைக்கச்சையாக கட்டியிருந்த ஐக்கியத்தில் மாத்திரம் இருக்கவில்லை, அவர் கற்றுக்கொண்டபடி தான் கடைசி வரைக்கும் என்ன செய்தார் தெரியுமா? வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டினார். இயேசு ஒரு முறை அப்படியே யோர்தான் நதிக்கரை ஓரமாய் நடந்து கொண்டு வருகிறார்.
அங்கே ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து என்ன எடுத்துக்கொண்டார்கள்? ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். சில பேர் ஒத்துக்கொள்ளவில்லை, அறிக்கை செய்யவில்லை. அவளை பார்த்து அவன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உமக்கு வழிகாட்டுவன் யாரு? கொடுக்கல, அனுப்பிச்சு விட்டான். அந்த வழியா யார் வர தெரியுமா? இயேசு வரார். ஜனங்கள் அநேகர் வரிசையில் நின்று தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் அங்கே வந்து நிற்கிறார். யோசித்து பாருங்களேன், இவர் தேவகுமாரனாச்சே, ஜனங்கள இருப்பாரா, எல்லாம் பாவத்தை அறிக்கை செய்து லைனில் நின்றுக்கிறான், இவரும் போய் நிற்கிறார். இவரு ஏதோ சீக்கிரட் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாரா, இவரும் வந்து எடுக்க வந்துட்டாரான்னு எவ்வளோ பேசியிருப்பார்கள், என்ன பேசியிருப்பார்கள். இயேசு கொஞ்சம் கூட கவலைப்படலைங்க. அவர் லைனில் நின்னார். ஏன்? ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஜீசஸ் என் மகனே நீ ஞானஸ்தானம் எடு. ஓகே, ஏன், எதுக்கு? அவர் பாவம் செய்து பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்கல. அவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே, வாசிங்கம்மா, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். முடிஞ்சு போச்சு. சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இத்தனை ஆண்டுகளாக 5 வயதிலிருந்து அந்த 30 வயது வரைக்கும் அவர் சத்திய இடைக்கட்சியை கட்டிக்கொண்டு ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அந்த சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஜான் த பேப்டிஸ்ட் சொல்லுகிறான், ஐயோ நீ அல்லவா எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நானா உனக்கு கொடுக்கிறது, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த நீதியை கீழ்ப்படிதலை இயேசு நிறைவேற்றி, அதான் மார்க்கச்சை, அதான் மார்க்கச்சை, கீழ்ப்படிதல். சகல கட்டளையின்படி கீழ்ப்படிவது நீதி உள்ள வாழ்க்கை. இயேசு மடிந்தாருங்க 30 வருஷம். நல்லா கவனிக்கணும், இந்த 30 வருஷமா இயேசு ஊழியம் செய்யல. இந்த 30 வருஷமா இயேசு ஒரு பிசாசை துரத்தல, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லல, ஒரு அற்புதம் செய்யல. அவர் சாதாரண மனிதனை போல வாழ்ந்தார். இந்த ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறும் பொழுது 30 வருஷமா பேசாதிருந்த பிதா பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். என்ன டெஸ்டிமனிங்க! நம்மளை பார்த்து என்னைக்காச்சும் என் பிரியமான குமாரன், பிரியமான குமார்த்தி சொல்லியிருக்காரா? பாருங்கள், ஏன் சத்தியம் சத்தியத்தோட ஐக்கியம் இருந்து மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் காணப்பட்டதுங்க. நாம் என்னைக்கு தெரியுமா நீதியை நிறைவேற்ற முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. இன்னும் இங்கே ஒரு சில பேர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் அமர்ந்திருக்கலாம். உங்களுக்காக தான் ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இயேசுவே எடுக்கக்கூடும் என்று சொன்னால் நானும் நீங்கள் எடுக்க வேண்டியது மிக அவசியம். எடுக்கவில்லை என்று சொன்னால் பரலோகத்தை காணவும் முடியாது, பரலோகத்தில் பிரவேசிக்கவும் முடியாது. ஞானஸ்நானம் ஒன்றே ஒன்றுதான். ஞானம் வந்த பிறகு எடுக்கக்கூடிய ஸ்நானம் ஞானஸ்நானம். குழந்தைகளை கொடுப்பது அல்ல, சும்மா தண்ணி தெளிப்பது அல்ல. தண்ணீரிலே பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி புது மனிதனாய் எழுந்திருக்கிறது. இயேசுவே தம் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, என் சித்தம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கீழ்ப்படியக்கூடும் என்று சொன்னால் நானும் நீங்களும் எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும், எவ்வளவாய் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறோமா? நாங்கள் 8:30 மணிக்கு முன்பாக சபைக்குள் வரமாட்டோம். நல்ல கீழ்ப்படிதல். 8 மணி ஆராதனைக்கு 8:30 8:45 முன்பதாக சபைக்குள் வரவே மாட்டோம். இது கீழ்ப்படிதலா? இதுக்கே கீழ்ப்படிய முடியலன்னா இதில் சொல்லப்பட்ட வசனத்துக்கு என்னைக்கு கீழ்ப்படிய போகிறோம்? சபை ஆராதனை வருகிற ஒழுங்கிலே கீழ்ப்படிய முடியல என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி கீழ்ப்படிய போகிறோம்? மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம்? அப்படியே கீழ்ப்படிவோம். மூன்றாவதாக 6ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்தை வாசிங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய சமாதானத்துக்கு சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். போதும். மூன்றாவது நாம் என்ன செய்ய வேண்டுமா? பாதரட்சையை கால்களிலே போட்டுக்கொள்ள வேண்டும். என்ன பாதரட்சை? பேட்டால போயிட்டு வாங்குற பாதரட்சையா, இல்லை இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் வச்சு டொக்கு டொக்கு நடக்கிற பாதரட்சையா? என்ன பாதரட்சை? ஆயத்தம் என்கிற சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு என் கால்களும் உன் கால்களும் எப்போ எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏதோ ஆதியாகமத்தை வெளிப்படுத்த விஷயம் வசனம் சொல்ல விடுது இல்லைங்க. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் செய்த நன்மைகளை சொல்லுவதே சுவிசேஷம். நான் இப்படி இருந்தேன், இப்படி மாத்திருக்கார், சுவிசேஷம். என்னை மாற்றது யாரு? இயேசு. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த சபையாக இருந்தாலும் சரி, நான் இந்துவாக இருந்தவன், பாவியாக இருந்தவன், ஆண்டவர் இயேசு கடவுளே இல்லை என்று சொன்னவன், இந்த பைபிள்லாம் பொய் என்று சொன்னவன், என்னையும் ஒருத்தர் நேசித்தார். யார் தெரியுமா? நான் இல்லைன்னு சொன்னவர் அவர் நேசித்தார். நேசித்து மாத்திரமல்ல, என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, அதே இயேசுதான் தெய்வம் என்று சொல்லும்படியாய் அவருடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு வேலைக்காரனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். சொல்லணுங்க, ஆயத்தமாக இருக்கணும், எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். நான் ஒரு சபைக்கு சமீபத்தில் போயிருந்தேன், சென்னையில் தான். சபை உதவி போதகர் அவர் தான் நடத்துகிறார். பாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயிட்டார். இப்பொழுது ஆரம்ப ஜபத்தை நான் பேர் சொல்ல விருப்பப்படல, அந்த பேர் இங்கே இருந்தால் கஷ்டப்படுவீங்க. ஒரு பேரை சொல்லி பிரதர் ஜெபிப்பார். நான் மேலே தான் உட்காந்துருக்கிறேன். அவர் அங்கேருந்து என்ன சொல்றாரு? உடனே இப்போது சகோதரி ஒரு பேரை சொன்னார். அந்த அம்மா, என்னையா சபைக்கு எதுக்காக வந்தீங்க? முன்னால் வந்து என்ன செய்ய முடியல உங்களால்? ஒரு ஜெபம் பண்ண முடியல. நீங்கள் எங்கே எந்த காலத்தில் பாதரட்சை நீங்கள் போட போறீங்க எனக்கு தெரியலையே. கேட்டால் வெக்கமாக இருக்குங்க. அரைகுறை ட்ரெஸ்ஸு போட்டு போகும்போது வெக்கம் இல்லை, மேலே துப்பட்டாவே இல்லாமல் சபைக்கு வந்துட்டு போகும்போது வெக்கமாக இல்லை, முதுகில் துணியே இல்லாமல் ஜாக்கெட் போடும்போது வெக்கமாக இல்லை, சபையில் வந்து முன்னால் சபிப்பதற்கும் சாட்சி சொல்லும்போது முன்னால் வருவதுக்கும் போது உங்களுக்கு என்னவா இருக்கு? ஷேம். ஷேம். இன்னும் பாதரட்சை போடலைங்க. எத்தனை நன்மைங்க செஞ்சுருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நன்மையே செய்யல சொல்லுங்க பார்க்கலாம். செய்யல நீங்கள் யாரும் உட்காந்துருக்க மாட்டோங்க, நிற்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிறார். எவ்வளோ பேருக்கு சொல்லலாமே, சொல்லலாமே. பேதுருவின் வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். பேதுருவை சிறைச்சாலையில் போட்டாங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். போதும். ஒரு சிறை இருப்பிலிருந்து ஒரு மனிதனை தேவன் எதற்கு வெளியே கொண்டு வரார் தெரியுமா? நீங்க போய் என்ன சொல்லணும்? வார்த்தையிலே சொல்லுங்கள். பாவத்தின் சிறை இருப்பில் இருந்து, சாபத்தின் சிறை இருப்பில் இருந்து, மரண படுக்கையின் சிறை இருப்பிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கின தேவன் எதற்கு தெரியுமா? நீ போய் என்ன சொல்ல வேண்டும்? சொல்லு. அது தொடர்ந்து வாசிங்கள். யூதர்கள் மிரட்டுகிறார்கள், இவர் நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பேதுரு சொல்லுகிறான், உமக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது உத்தமம். கீழ்ப்படினார். மறுபடியும் அவர்களை அடித்து துன்புறுத்தி இனி சொல்லாது என்று அனுப்புகிறார். அந்த அதிகாரம் அப்படிதான் முடிகிறது. அனுப்புகிறார்கள். அந்த அடி வாங்கினதுக்கு அவங்க சந்தோஷப்பட்டு கொண்டு ஜெபாலயம் எங்கு சென்று வசனத்தை சொல்லுகிறார்கள். சொல்லாத என்று அடிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அடி வாங்கியும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு சொல்லிக்கொண்டே போகிறார்கள். நமக்கு சபையிலே சொல்லுங்க என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சபை என்ன செய்ய மாட்டேங்குது? செயல்பட மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு கிராம ஊழியம் போறோம், பேச்சுக்கு பாஸ்டர் கூட்டு போறார். எத்தனை பேர் வருவீங்க? 4 பேர் வர மாட்டீங்க. இதே பாஸ்டர்
உங்களை எல்லாரும் பாண்டிச்சேரி பீச்சுக்கு ஃப்ரீயாக கூட்டு வரேன்னு சொல்லி பாருங்க. வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் தூக்கி வந்து உட்காந்துருப்பான் லைனில். தயவு செய்து நல்ல கேளுங்க, நீங்கள் ஆண்டவருக்கென்று ஏதாவது ஒரு காரியம் ஊழியத்தை செய்ய செய்ய ஒரு ஆசீர்வாதம் மிகமாக சொல்கிறேன், பாவம் செய்வதை நீங்கள் நிற்க பழகுவீர்கள். ஒரு ஊழியம் செய்ய போகிறோம், நாளைக்கு ஒரு சபைக்கு போகிறோம், ஒரு பாட்டு பாடுறது ஊழியங்க, ஒரு இசை வாசிப்பது எல்லாம் எப்படி சும்மா ஏனா தானே இல்லைங்க. அது செய்யும்போது பயத்துடனே பக்தியோடு செய்யும்போது என் வாழ்க்கையிலே பாவம் செய்வது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைக்கப்படும். இப்போ இன்னைக்கு உங்களை ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் யாரும் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு குவார்டேஜ் மீட்டிங்கில் நீங்கள் மெசேஜ் கொடுக்கணும். நீங்கள் செய்தி முடிச்சுட்டு இப்போ ஆராதனை முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்காந்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு தட்டிட்டா இருப்பீங்க, ஷார்ட்ஸை தட்டினா இருப்பீங்க. என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்போம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சம் செய்தி ஆயத்தப்படுத்துவோம், ஆண்டவரே கிருபத்தாங்க, உங்களுடைய அபிஷேக் அதிலே தான் இருப்போமே ஒழிய இந்த காரியத்துக்குள் நாம் பிரவேசிக்க நேரம் இருக்காதுங்க. அதான் சொல்கிறேன், எப்பொழுதும் நீ என்ன செய், ஆயத்தம் என்கிற பாத ரட்சியை போற்றுக்கொண்டு ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்லு. சுவிசேஷுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகுங்க. நம்ம சுவிசேஷம் சொல்றோம், பாதம் தாங்க அழகு. நெயில் பாலிசை போட்டு தங்க கொலுசு போட்டு பெரிய ஹீல்ஸ் போடுறது அழகு இல்லை. நீ ஆண்டவருக்காய் புறப்பட்டு ஒரு வார்த்தை இயேசு ரட்சிக்கிறார் சொல்லி பாருங்க, ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார், விடுவிப்பார். அது ஆயத்தமா இருங்கள். அடுத்ததாக வாசிங்கள். பொல்லாங்கன் எய்யும் நல்ல கவனிங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், அவைகளை அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். அடுத்து எதை பிடிக்கணுமா? அது ஒரு வார்த்தை பாருங்களேன், எல்லாவற்றுக்கும் மேலாக. இப்ப 7ல பிரதானமாய் சொல்லுகிறான் பவுல் எதையாம்? விசுவாசம் என்கிற கேடகம். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நாங்கெல்லாம் அட்வென்ட் செம்பாக்கம் சர்ச்சு விசுவாசி, ஆனால் இயேசுக்கு விசுவாசி இல்லை, சர்ச்சுக்கு விசுவாசி. ஆனால் அதுலேயும் சர்ச்சுலையும் விசுவாசம் கிடையாது வச்சிங்களேன், அதுலேயும் குழப்பம்தான். நம்ம யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும்? விசுவாசியாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு விசுவாசியாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணுமா? கேடகத்தை எடுத்துக்கொள். இன்னைக்கு கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறோம், விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் என்ன இல்லை தெரியுமா? விசுவாசம் இல்லை. அடுத்தவங்க விசுவாசத்தை நம்பி அடுத்தவங்க விசுவாசத்தை சார்ந்து இருக்கிறோம். ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம், ஒரு போராட்டம், உடனே யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? இந்த ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணலாமா, இந்த ஊழியக்காரிக்கு ஃபோன் பண்ணலாமா, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, இங்கே போகலாமா. அடுத்தவங்களை விசுவாசத்தை, அடுத்தவங்க ஜபத்தை நம்பி தான் கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் உங்களுக்கு நான் ஜபம் பண்ணா சுகமாகும் என்ற விசுவாசம் இருக்கா? ஏன் அடுத்தவளை சார்ந்து கொள்கிறோம்? விசுவாசம் யார் மேலே இருக்கு? கர்த்தர் பேரில் இருந்தால் நான் விசுவாசிப்பேங்க. என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனையோ மிராக்கள் எனக்கு ஆண்டு செஞ்சிருக்காரு. நிறைய சொன்ன டைம் போதாது, அவ்வளோ செஞ்சிருக்காரு. அன்இமேஜினபிள், நம்பவே மாட்டீங்க, எனக்கு செஞ்சிருக்காரு. ஒன்லி பிரேயர் தான். நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். ஆனால் விசுவாசமே இல்லாமல் விசுவாசி என்று பேர் வைத்திருக்கிறோம். வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 9 முழம் உயரம் உள்ள கோலியாத், கையில் அவ்வளோ பெரிய பட்டயம், பராக்கிரமான ஒரு உருவம், ஒரு சின்ன கல்ல ஃபிளாட் ஆயிட்டான். ஏன்? வாசிங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அவனுடைய ஈட்டி தாங்கும் நெசவுக்காரரின் படைமரத்தின் கதினியும் அதன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். போதும். அந்த விசுவாசம் என்கிற பரிசை கேடகத்தை பிடிக்கிறவன் முன்னாக நடப்பான். அப்ப அந்த விசுவாசம் என்ற கேடகம் யார்கிட்ட இல்லை தெரியுமா? கோலியாத் கையில இல்லை. யார் கையில் இருக்கு? இன்னொருத்தன் கையில் இருக்கு. அதே 41ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே பெலிஸ்தனும் நடந்து தாவீது நண்டைக்கு கிட்டி வந்தான்.
பரிசை பிடிக்கிறவன் அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். அவனுக்கு முன்பாக நடந்தான். போதும். கோலியாத் கையில என்ன இல்ல? விசுவாசம் இல்ல, கேடயம் இல்ல. யார்கிட்ட இருக்கு? இன்னொருத்திட்ட இருக்கு. முடிவு என்ன தெரியுமா? தலை குப்புற கீழே விழுந்தான். தாவீதுட்ட என்ன தெரியுமா இருந்துச்சு? கூழாங்கல் மாத்திரம் இல்லைங்க, விசுவாசமும் இருந்தது. இஸ்ரவேலின் செயலின் தேவனாய் கர்த்தரை நிந்திக்கிற அவனுக்கு எதிராக அதே தேவனுடைய நாமத்தில் அவன் போகிறான். அவன் விசுவாசம் எங்க இருந்தது? கர்த்தர் மேல இருந்துச்சு. ஒரே கல்லில் அடிச்சான். ஏன் ஒரே கல்லில் அடிச்சான்? ஏன் 5 கல் எடுத்து போட்டான்? ஒன்று மிஸ் ஆன ஒன்றில் அடிக்கலான்னா அது விசுவாசம் இல்லை. ஒன்றில் மிஸ் ஆச்சுன்னா 5 மிஸ் ஆகும், 50 மிஸ் ஆகும். அவன் 5 ஏன் திரும்ப எடுத்து போட்டான்? 1 கோலியாத்துக்கு. அவனுக்கு 4 சகோதர ராட்சதர்கள் உண்டு. அந்த 4 ராட்சி இவன் போய் அவன் வந்து அவனே அடிக்கிறதுக்காக உஷார 4 கல்லு கொண்டு போனான். 5 பேர் அடிப்பான். ஒரே கல் தான் ஒரு ஆளுக்கு. காரணம், தேவனாகிய கர்த்தரின் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசம். நமக்கு யார் மேல விசுவாசம்? கோலியாத்தை போல இன்னொருத்தன விசுவாசத்தில் ஜபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாதுங்க. நான் விசுவாசித்து எனக்கும் தேவனுக்கு இருக்க தொடர்பு சரியா இருந்ததுன்னா நான் எந்த ஊழியை காட்டி எந்த ஊழியத்தை போய் தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஜெபிக்க வேணாம் சொல்லி ஒருத்தருக்கார் ஜெபிக்க வேண்டும், வேதம் சொல்லி ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. பட் என் விசுவாசம் முதல்ல யார் மேல போனோம்? விசுவாசம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு என்ன வரும் தெரியுமா? சோதனை வரும். வருமா வராதா? அழிந்து போகிற பொன்னே அக்கினினால் சோதிக்கப்படும் என்று சொன்னால் அதை பார்க்கலும் வெளியேற பெற்றிருக்கிற விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அன்னைக்கு தான் தெரியும், அங்கதான் தெரியும் விசுவாசம் எனக்குள்ள இருக்கா இல்லையா என்பது. ஏன் அப்பப்போது வாழ்க்கையில் தேவன் ஏன் நம்மளுக்கு டெஸ்ட், சோதனை ஏன் கொடுக்குறா தெரியுமா? விசுவாசத்திலே கேடகத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு சகலத்தையும் செய்து முடித்து நிற்க பாத்திரவான என்பதற்காக ஆண்டவர் சில டெஸ்ட்டுகளை கொடுத்துட்டே வரார். அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடுறோம், விழுந்து போயிடுறோம். ஆண்டவரே உனக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, செல்போன் இருக்கு, சத்தம் இருக்கு, இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேதத்தில் ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம். பேதுருவை யோவானை சிறை சேதம் செய்தது ஏரோதுக்கு நலமாய் கண்டதுனால பேதுருவையும் கொண்டு போய் எங்க போட்டுட்டான்? சிறைச்சாலை போட்டான். 4 அடுக்கு பாதுகாப்பு, வரிசைக்கு 4 மிலிட்ரி மேன், ரோம போர் சேவகன், 4 16 போர் சேவகன், போதா குறைக்கு அவன் பக்கத்தில் 2 போர் சேவகன். எத்தனை பேர் மொத்தம்? 18 பேர் ஒரு மனிதனை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேதுரு என்ன தெரியுமா செஞ்சான்? அடுத்த இந்த பண்டிகை முடிஞ்சவன என்ன செய்ய போறாங்க? கழுத்தை துண்டா வெட்ட போறார்கள். நாளைக்கு ஒன்றும் வேணாங்க, நம்ம கழுத்தை யாரும் வெட்ட வேணாம், ஏதோ மாறணுன்ற ஒரு பயம் வந்தா தூக்கம் வருமாங்க. அவன் என்ன செஞ்சான்? வாசிங்களேன், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேது 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கம் வருமா? நமக்கு சபையில வரும். நல்லா நாளைக்கு மரணம்னு சொன்னா தூக்கம் வருமா? சொல்லுங்க. நாளைக்கு தூக்கு போடுறேன்னு சொன்னா மரணம், தூக்கில் போடுறேன்னு சொன்னா தூக்கம் வருமா? வராதுங்க. ஆனால் பேதுரு என்ன செய்யறான் தெரியுமா? தூக்குனாலும் போடல, நித்திரை, அயர்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப். எப்படி முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது? அவன் விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். உண்மைதான், அந்த விசுவாசம் இல்லை. அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை விசுவாசித்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், இப்போது நீ இளம் வயது உள்ளவனாய் இருக்கிறாய், நீ இளவயதனா இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது கைகளை நீட்டுவாய். போதும் போதும். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நீ எங்கு நீ வயசானோ மாறுவாய். அது வரைக்கும் நீ எப்படி இருப்ப தெரியுமா? உயிரோடு கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு.
அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து, டேய் ஏரோதே, நீ ராஜாவாக இருக்கலாம்டா, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. என் இயேசு அன்றைக்கே சொல்லிட்டாரு, நான் எது வரைக்கும் உயிரோடு இருப்பேன், முதிர் வயதோடு இருப்பேன், இந்த வயசு நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக நித்திரை பண்ணுகிறான். விசுவாசம். நீ விசுவாசம் எப்படிங்க இருக்கு? நான் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் என்று நீ விசுவாசித்தால் நீயும் தேவ மகிமைக்கான கர்த்தர் உதவி செய்வார். அடுத்ததாக ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும், மிக முக்கியமானது, ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் ஆண்டவர் போட்டிருந்தாரா? போட்டிருந்தார். வீட்டில் போய் வாசி 59:17 ஏசாயா போட்டிருந்தார். மிக முக்கியமானதுங்க. நான் இதை கொஞ்சம் ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் வாசிக்கும் போது, நான் இதை தியானிக்கும் போது எனக்கு நிச்சயம் எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஹெல்மெட் எதற்காக? பவுல் பேதுரு சொல்லுகிறான், 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையை நீங்கள் ஆயுதமாக, நம்முடைய மைண்டு என்ன செய்யப்பட வேண்டும்? காக்கப்பட வேண்டும். நம்முடைய மனசு மைண்டு காக்கப்பட வேண்டுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே மனம், அதே சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். இழந்து விடக்கூடாது. அதை காத்துக்கொள்ள வேண்டும். வெரி டேஞ்சரஸ். அது இழந்தோம் சொன்னா, நான் வாசிக்கும் போது பயந்தேன். பலமுறை வாசிச்சிருக்கிறேன், பலமுறை இந்த அதிகாரத்தை வாசிக்கிறேன். ஆனால் இந்த முறை வாசிக்கும் போது ஆவியானவர் வித்தியாசமாக என்னோட கூட பேசினார். சிந்தை மிக முக்கியம். நம்முடைய சிந்தையை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கெடுப்பது சிந்தை. அங்கதான் பாவம் ஆரம்பமாகிறது. அப்படிதான் செயல்ல வருது. ஸோ இங்கேயே நாம் ஸ்டாப் பண்ண வேண்டும். மைண்ட்ல ஸ்டாப் பண்ண. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே நம்ம ஆயுதமாய் தரித்து, அதுதான் ஆயுதம், அதுதான் ஹெல்மெட், அதான் போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் கெடுது? அதான் இங்கே முக்கியமான கேள்வி. ஏன் நம்ம சிந்தை கரப்ட் ஆகுது? ஏன் ஆகுறது? ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வாசிக்க கேட்போம். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் தேவனை அறிந்தும். ஆஹா, யார் இது? அவர்கள். இருங்க, யாருங்க? யாரு? சொல்ல மாட்டீங்களா? நான் தான் சொல்ல மாட்டீங்களா? ஏன் மற்றவங்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் கிறிஸ்துவ அறிஞ்சவங்களா அறியாதவங்களா? நாஸ்திகரா இல்லை ஹிந்துஸா பாயா? எல்லாரும் கிறிஸ்துவ ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தேவனை அறிந்திருக்கிறோமா இல்லையா? அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் வாசிப்பா, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், தேவனை மகிமைப்படுத்தாமலும், சோத்தரியாமலும் இருந்து, அவரை சோத்தரியாமலும் இருந்து, தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து. பாருங்களேன், எங்க சிந்தை கரப்ட் ஆகுது? எங்க சிந்தை, நம்முடைய மைண்ட் கரப்ட் ஆகுது? தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருக்க இந்த மைண்ட் என்னவாது? வீணாய் போகிறதுங்க. நாம் எல்லாம் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆனா என்ன செய்ய முடியல? மகிமைப்படுத்த முடியல, ஸ்தோத்திரிக்க முடியல. வாரத்தின் ஒரே நாள் கர்த்தரை சந்திக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை இன்னைக்கு வருகிற விதமே தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. அப்படியே வந்து உள்ள நின்னாலும், பாஸ்டர் 100 தடவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்கள் சொன்னாலும் வாய் என்ன செய்ய மாட்டேங்குது? திறக்க மாட்டேங்குது. அல்லேலூயா திறக்கல. பத்தியா எத்தனை மூடி உட்காந்துட்டு பார்த்தீங்களா? தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல், அல்லேலூயா அர்த்தம் தேவனுக்கு மகிமை. வாய் வருதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க, துதிங்க. இவர்கள் சிந்தையெல்லாம் என்னவாய் மாறுகிறது? வீணராய் மாறுகிறது. உணர்வில்லாத இருதயம். ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், இவ்வளவு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு செய்கிறார், நாளைக்கு செய்ய போகிறார். அந்த நன்றி அறிந்த உள்ளம் இல்லாமல், உணர்வு இல்லாமல் நாம் இஷ்டம் போல சபைக்கு வருகிறோம், அமைதலா உட்கார்ந்து அமைதலா போகிறோம். உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. இருள் அடைந்த இருதயம் வாய் திறக்காது, அல்லேலூயா சொல்லாது, ஸ்தோத்திரம் சொல்லாது, பிரைஸ் தி லார்ட் சொல்லாது.
சிந்தை வீணா போயிடுச்சு. நாம் பெரிய காரியம் தவறு செய்யலைங்க. பேசிக், தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமையும் படுத்தவில்லை, ஸ்தோத்திரம் செய்யவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 66:18, துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். சத்தம் கேட்கலையே. பவுல் சொல்லுகிறான் தெசலோனிக்கேல, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே சித்தமுங்க. எல்லாவற்றுக்கும். சுகம் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், 3 வேளை பிரியாணி கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், எக்ஸாமில் ஜெயம் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலனா கூட ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி சொல்லனா என் சிந்தை வீணர் ஆகிறது. அதோட பிரதிபலன் என்ன தெரியுமா? 24 வாசிங்க தம்பி, அதே அதிகாரம். இது எது நிமித்தம்? ஸ்தோத்திரியாமல் மகிமைப்படுத்தாமல் இருந்தது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தா? சாத்தான் இல்லம்மா ஐயா, சாத்தான் அல்ல, பிசாசு அல்ல, மந்திரவாதி அல்ல, ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. யாரு? ஏன் கேட்டான சிந்தைக்கு, இச்சைக்கு ஏன் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கிறாரு? நீ தேவனை அறிந்திருந்தும் மகிமைப்படுத்துவதில்லை, ஸ்தோத்தரிப்பதில்லை. 26 வாசிங்கள். இது நிமித்தம், எது நிமித்தம்? அதே நிமித்தம் தான். தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28 வாசிங்கள். தேவனை அறிகிற அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதனாலே தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை என்ன செய்யும்படி? வாசிங்க. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். யாரு? அந்த அதிகாரத்தை முழுசா வீட்டில் போய் வாசிங்களேன். எதுக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்தாலும் போய் வாசித்து பாருங்களேன். ஏன் நம்மளால இன்னும் பரிசுத்தத்தில் வளர முடியல தெரியுமா? இன்னும் இச்சையிலே, கேடான சிந்தையில நம் சிந்தை எப்ப பாரு அப்படியே இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் தேவனை அறிந்திருந்தும் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல். ஏன் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்க முடியல? ஏன் இந்த கேடான சிந்தை, செல்போனை எப்ப பாரு நோண்ட ஏன் சொல்லுது? தேவையில்லாத காரியத்தில் நம்ம நேரத்தை ஏன் செலவு செய்து நீ இன்னும் தேவனை என்ன செய்யல தெரியுமா? நீ நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த பிரசனம் உன்னை பாவத்துக்கு நேராக அல்ல, நித்தியத்துக்கு நேராக நடத்தும். நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல என்னன்னு நம்ம நினைச்சிடறோம். சொல்லலன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை படிங்க, லிஸ்ட் படிங்க, பெரிய லிஸ்ட் இருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் தேவனை ஒப்பு கொடுக்கிறார். கடைசியாக 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். ரட்சணமெனும் கலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நாம் வாசித்த 6 சர்வாயுதங்களும் தற்காப்புக்கு, அஃபென்ஸ், டிஃபென்ஸ். இந்த ஒன்று தான் அஃபென்ஸ், நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டியவைகள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வெறும் வசனம் அல்ல, வசனத்தோடு கூட என்ன? ஆவியும் சேர வேண்டும். வேத வசனமும் பரிசுத்த ஆவியும் ரெண்டு சேர்ந்தா மாத்திரம் போதாது. 18ஆம் வசனத்தை வாசிங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி போதும். ஞானி சொல்லுவான், முப்பரி நூல் சீக்கிரத்திலே ஆராது. பரிசுத்த ஆவியானவரும் வேத வசனமும் ஜெபம், இந்த மூன்றும் சேர்ந்து செயல்பட்டு சொன்னால் சத்துருவை வீழ்த்தி நாம் கடைசி வரைக்கும் நிற்க தேவன் உதவி செய்வார். இதை இயேசு அப்படித்தான் செய்தார். ஞானஸ்தானம் எடுத்த போது ஆவியானவர் இறங்கினார். உபவாசம் இருந்து ஆவியில ஜெபம் பண்ணினார். சத்ரு சோதனைக்கு வந்தான், சாத்தான் வந்தான். எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் ஆவியிலே அதே வசனத்தை எழுதியிருக்கிறதே சொல்லி, சத்தியத்தை சொல்லி ஆவியினாலே சாத்தான் என்ன செய்த தெரியுமா? விரட்டினார். நானும் நீங்களும்
இந்த 3 தாங்க முக்கியம். இந்த 3 முக்கியம். ஆவியிலே நிரம்புவது மாத்திரமல்ல, ஏதோ ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, ஆவியிலே நிரப்பப்பட்ட மனுஷன்கள் வசனத்தோடு எடுத்து பட்டயத்தை எடுத்து ஜபத்தை கொண்டு வெட்டுவோம் என்று சொன்னால் எனக்கு முன்பதாக ஒரு பிசாசு நிற்க முடியாது, ஒரு சாத்தான் நிற்க முடியாது. இந்த சர்வ ஆயுதத்தை நாம் தரித்து கொள்வோம் என்று சொன்னால் நானும் நீங்களும் எல்லாவற்றையும் செய்து முடித்து நிற்கக்கூடிய மனிதனாக மனுஷியாக தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இது இல்லை என்று சொன்னால் நாமும் ஆகானை போல மிகுந்த நன்மையை கெடுக்கக்கூடிய பாவியின் வழியிலே நாம் நிற்போம். இல்லை என்று சொன்னால் பொல்லாத காரியத்திலே அப்படியே உடும்பு பிடியாய் பிடித்து கொண்டு நிற்போம். இயேசுவோடு கூட நிற்காமல் இயேசுக்கு எதிராக நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிடும். சபைக்காக நிற்கிறதை விட்டுவிட்டு சபைக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிடுவோம். நாம் அப்படி நிற்பதற்காய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்மை அழைத்தது எதற்கு தெரியுமா? எல்லாவற்றையும் செய்து முடித்து என் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பதற்காய் அழைத்திருக்கிறார். அப்படி நிற்கிற மனிதன், இந்த சர்வாயுதத்தை தரித்துக் கொள்கிற மனிதன் விழுந்து போகாமல் கடைசி வரைக்கும் நிற்கவும் அவன் செய்வதை எல்லாம் வாய்க்கும்படியாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுவரைக்கும் எங்கே நின்று இருந்தோம்? யாரு கூட நின்று இருந்தோம்? எந்த விஷயத்தில் நின்று இருந்தோம்? பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாக நிற்கிறோமா? என் ஃப்ரெண்டு பாவியான மனுஷன், சினிமாவுக்கு போகலாம் வா, அங்கே போகலாம் வா, பீச்சுக்கு போகலாம் வா, அவன் போகிற இடத்துக்குலாம் போய் அவங்கள்ட்ட நின்னோமா? இயேசுவுக்காக நிற்கிறோமா? இல்லை இயேசுவுக்கு எதிராக நிற்கிறோமா? இன்று வாசித்த அந்த 7 சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சத்தியத்தை உங்கள் இடுப்பிலே கச்சியாக கட்டுங்கள். இயேசு கட்டினார். மார்க்கவசத்தை இயேசு போட்டிருந்தார். நீதி என்கிற மார்க்கவசத்தை போட்டுக்கொள்ளுங்கள். இயேசு நன்மை செய்கிறவரை சுற்றித் திரிந்தார். எங்கு போனாலும், எந்த ஊரில் போனாலும் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆயத்தம் என்ற பாதரட்சியை போட்டிருந்தார். நாம் தரித்து கொள்ளுவோம். விசுவாசம் அடுத்தவங்களை நம்பி இல்லைங்க, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம். கேடகத்தை நீங்க பிடிக்கணும். கோலியாத்தை போல அடுத்தவன்ட்ட கொடுத்துடாதீங்க, நீங்க பிடிங்க. ஹெல்மெட், தலை சீராவை, உன் சிந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். ஆவியினாலே வசனத்தை கொண்டு சாத்தானை முறியடிங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.